உலகத்துல பயன்படாத பொருள் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. பயன்படுத்தப்படாத பொருட்கள் தான் அதிகமா இருக்கு. எந்த பொருள் எந்த தேவைக்கு பயன்படும்னு கண்டுபிடிச்சு தேவையும் பொருளையும் ஒன்னா இணைக்கிறது தான் உண்மையில மக்களுக்கு தேவையான அறிவியலா இருக்கும். அந்த வகையில கைப்பட்டால் முள்குத்தும்னு மக்கள் ஒதுக்குற கருவேல மரங்களையும் மேல பட்டாலே தோல் ஒரிக்கக்கூடிய கரும்பு தொகைகளையும் வச்சு ஒரு எளிய இயந்திரத்தின் மூலமா மிகச்சிறந்த எரிபொருள் உருவாக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கண்ணப்பன் மற்றும் பன்னீர்செல்வம். என் பேர் கண்ணப்பன், எனது பங்குதாரர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். 2 பேரும் சேர்ந்துதான் அந்த மிஷினை நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த இயந்திரத்தின் பெயர் டிராக்டர் மவுண்டட் ஸ்டாக் கம்பைன் அப்படிங்கிற இதனுடைய பெயர். பொதுவாக காட்டுக்கருவேல முட்கள் அதிகம் நிறைந்த எங்களது மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இந்த மிஷின் வந்து ரொம்ப மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு இயந்திரம் இது. பொதுவாக இந்த மாதிரி காட்டுக்கருவல் நாட்டுக்கருவல் உள்ள செடிகளில் விறகு மட்டும் எடுத்துக்கிட்டு கிளை பகுதியான முள்களை அங்கேயே போட்டு போயிடுவாங்க. இதை கழிவுகள்னு சொல்றது. முள் அதிகமா இருக்கிறதுனால யாரும் இதை தொட முடியாது. அதனால பல நீண்ட காலமாக இது கழிவுகள் என்று சொல்லப்பட்டு அந்த இடங்களிலே தீயிட்டு கொளுத்தப்படுகின்றன. விறகை விட இது அதிகமான கலோரிஃபிக் வேல்யூ ஜாஸ்தி உள்ள ஒரு நல்ல ஒரு பொருள். அது சாதாரண ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி முட்கள்லாம் ரொம்ப வேஸ்டா போயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்தது. சரி, எதையாவது செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக ஒரு டிசைன் பண்ண ஒரு மிஷின். ஆரம்ப காலகட்டங்களில் பல தோல்விகளுக்கு பிறகு இந்த மிஷின் ஒரு பெரிய வெற்றிகரமாக எங்களுக்கு அமைஞ்சது, ஒரு பெரிய ஊக்கம். இந்த இயந்திரத்தை பார்த்தீங்கன்னா முன்னால வந்து சர்க்குலர் பிளேட்லாம் இருக்கும். அந்த சர்க்குலர் பிளேட் எதுக்குன்னா அந்த முள்ளை இழுத்து அப்படியே உள்ள தள்ளி விட்டுறது மட்டும்தான் அதோடைய வேலை. அந்த முள்ளை இழுத்து உள்ள தள்ளி விட்ட உடனே உள்ள ஒரு செயின் கன்வேயர் இருக்கும். அது பார்த்து உள்ள பல்லா இருக்கும். அந்த செயின் கன்வேயர்ல ஒரு பட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அது உள்ள தள்ளி அந்த முள்ளை அப்படியே பப்பு எடுத்து உள்ள கொண்டு போயிடும். உள்ள நேரம் வந்து அது கட் பண்ணக்கூடிய கட்டிங் செக்ஷன்ல கொண்டு போய் அதை தள்ளிட்டு திருப்பி வந்து அடுத்த முள்ளை எடுக்கிறதுக்கு ரெடியா தயாராகிடும். கட்டர் செக்ஷன்ங்கிறது இந்த முள்ளை இழுத்து கொண்டு வந்த முள்ளுல பூரா இந்த இடத்துல வச்சு அரைச்சி கீழே வந்து ஒரு சல்லாடை இருக்குது. அந்த சல்லாடை மூலியமா சலிக்கப்பட்டு நேராக கீழே தள்ளப்படுது. கீழே இறங்கி இங்க ஒரு கலெக்டிங் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல போய் விழுந்துரும். விழுந்த உடனே கீழே ஒரு ப்ளோயர் செக்ஷன், அது வந்து அதிக அளவான ஒரு காற்று அழுத்தத்தை இங்க கொடுக்குது. அது அப்படியே நேரம் இங்க கொடுத்த உடனே அது அப்படியே ஒரு வழி மூலமாக இந்த காற்று செல்ல இந்த அரட்டை குச்சிகளையும் சேர்த்து அப்படியே தூக்கிட்டு போய் பின்னால் உள்ள டேங்க்ல கொண்டு போய் அது சேகரிக்கும். நாளன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 டன் கழிவுகளை அந்த மிஷினை அரைச்சு கொடுக்கும். இந்த மிஷினோட மொத்த இயக்கமும் வந்து இந்த டிராக்டர் லெவல்ல பிடிஓ சாஃப்ட்ங்கிற முறையில தான் கீழே இறக்கப்படுது. அது வந்து கீழே வந்து பிடிஓ மோட்டார்னு ஒரு இது இருக்கு. அது மூலயமா அதனுடைய சுத்துகளை அதிகப்படுத்தி இந்த மிஷினை இயக்குறோம். இந்த மிஷினை இயக்கி இந்த டேங்க் ஃபுல் பண்ணி இது பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி டெய்லர் மாதிரி தூக்கி கொட்டி அந்த இடத்துல என்ன தேவையோ அந்த இடத்துல நம்ம கொட்டிக்கலாம். இந்த பொருள்கள் பூரா எல்லாம் மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக இந்த கழிவு பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த கீழே கிடந்த முள்ளெல்லாம் பார்த்துருந்துருக்கீங்க. அது கைனால தொட முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கெட் போடுற அளவுக்கு அது கைனால் தொடக்கூடிய அளவுக்கு இந்த மிஷின் மாற்றி கொடுத்துருச்சு. சரி, இதோட முடிஞ்சு போடுறது இந்த வேலை கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல இந்த மாதிரி பொடியா ரொம்ப வந்து ஒரு பவுடர் ஃபார்ம்ல இன்னொரு மிஷின் இது மாதிரி பண்ணி கொடுத்துருது. இது எதுக்காக பயன்படுதுன்னா இது இந்த மாதிரி பிரிக்கெட்னு கூடிய விறகு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கும், நீங்க பார்க்கலாம். இந்த விறகு வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம 5040 கிலோ கலோரிஸ் இருந்தது, கிட்டத்தட்ட இது 7000 கிலோ கலோரிஸா இப்ப பாத்தீங்கன்னா இதுல 7000 கிலோ கலோரிஸ் இருக்கும். இது பொதுவாக டீ எஸ்டேட்டு, மருந்து தயார் பண்ணக்கூடிய கம்பெனிகள், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரிகளுக்கு அதிக அளவு இது பயன்படுத்தப்படும்.
உருவாக்கப்படுகின்றது. இதுல புகை இருக்காது, ஆஷ் கண்டென்ட் சாம்பல் கிடையாது, இதுல சுத்தமா புகையும் கிடையாது, சாம்பலும் கிடையாது. மின்சார பற்றாக்குறை அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மிஷின்களை அரசாங்கம் ஒரு பெரிய லெவலில் ஆர்வங்களுக்கு வந்து அது ஒரு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இது மின்சாரம் தயாரிக்கிறது இன்னைக்கு பற்றாக்குறை நீக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது கருவேல முள் மட்டும் கிடையாது, கரும்பு தோகை பார்த்தீங்கன்னா கரும்பு எடுத்துட்டு தோகை, கரும்பு தோகை, மிளகாயில் எடுத்துட்டு அதுக்கூடிய செடிகள், பருத்தி செடிகள், மரவள்ளிக்கிழங்கு, ராசிபுரம் சேலம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு நிறைய போடுறாங்க. ஒரு தடவை அங்கே போயிருக்கும்போது கூட அந்த மாதிரி வேஸ்ட் நிறைய தீ வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து இது அழகா அந்த மிஷின் வந்து அரைச்சு கொடுக்கும். இது நேரடியாக கரண்ட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கும் போகும். இல்லைன்னா இந்த பிரிக்கெட் பிரிக்கெட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விறகு மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா அது விறகு மாதிரி இருக்கும். பெல்லெட்னு சொல்லுவாங்க, சாக்பி சைஸ்ல சின்ன சைஸ். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அது வெளிநாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதிக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு. இது அரசாங்கமும் மக்களும் இணைந்து ஒரு பெரிய அளவு இதுக்காக முயற்சி செய்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிடக்கக்கூடிய இந்த கழிவுகள் மூலமாக குறைந்தது ஒரு 500 மெகாவாட் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் அது உருவாக்கி கொடுக்கும். உபயோகப்படாதுன்னு ஒதுக்கப்பட்ட தாவர பொருட்கள்ல இருந்து மிகவும் தேவைப்படுற எரிபொருட்களை உருவாக்கலாம்ங்கிறதே ஒரு நல்ல செய்திதான். இந்த எரிபொருட்கள் மின்சார தேவைக்கு உதவுங்கிறப்போ அது இரட்டிப்பு மகிழ்ச்சி.